ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை தமன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நடிகை தமன்னா ஆரம்பத்துல ரொம்பவே சிம்பிளா, ஹோம்லியான கேரக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. சடனா பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அவங்கள நாம ரொம்பவே நியூ லுக்ல பார்த்தோம். இப்போ அத விட வேற மாதிரியான ஒரு லுக்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். பட் நடிகைகள் அப்படின்னாலே அவங்களோட கேரக்டர் வந்து நம்ம படத்துல பார்க்கறது முழுக்க முழுக்க ரீல் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு நடிகைகள் புரிய வச்சுட்டு வராங்க. அப்படி பார்க்கிறப்போ தமன்னாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயமா பார்க்கப்படுது, பேசப்படுது. நடிகை தமன்னா உச்சக்கட்ட புகழ் நடிகர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நிறைய படங்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி பல மொழிகள்லயும் முன்னணி நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தமன்னாவை தமிழ்நாட்டுல பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு சாதாரண பொண்ணு வந்தாலே தமிழ்நாடு அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடும். அதுவும் தமன்னா மாதிரி ஒரு பிக் ஸ்டார் வரும்போது அன்பும் ஆதரவும் இன்னும் அதிகமாவே அள்ளி கொடுக்கதா செய்வாங்க. அந்த வகையில தமன்னாவை நிறைய படங்கள்ல ஹீரோயினியா பார்த்திருக்கோம். ஆனா ஒரு சிங்கிள் டான்ஸுக்கு ஐட்டம் சாங் மாதிரி ஆடுறத நாம பார்த்ததே கிடையாது. பட் ஐட்டம் சாங் அப்படின்னா அதை வந்து எல்லாருமே தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. சோ இதுவும் ஒரு வகையான ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் காவால பாட்டு, அச்சச்சோ பாட்டு எல்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அதுல இருந்து தமன்னாக்கு இன்னும் ஃபேன் ஃபாலோயிங் பயங்கரமா கூடிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பாலிவுட்ல நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. பாலிவுட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் சாங்குக்கெல்லாம் டான்ஸ் ஆடி நிறைய பாட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி தமிழ்ல வந்து அச்சச்சோ காவாலா பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சோ, அதே மாதிரி ஹிந்தில பாத்தீங்கன்னா ஆஜ் கி ராத் அப்படிங்கிற ஒரு சாங்குமே பயங்கரமான ஒரு ஃபேமஸா இருந்தது. தமன்னாவோட பர்சனல் லைஃப் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க விஜய் வர்மாவோட லிவின்ல இருந்தாங்க. ரொம்ப வருஷமா ரெண்டு பேரும் வந்து காதலிச்சுட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா சடனா பாத்தீங்கன்னா அந்த காவாலா பாட்டுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தமன்னாவோட ட்ரெஸ்ஸிங் பிடிக்கல, ஆட்டிடியூட் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி பிரிஞ்சு போயிட்டதாவுமே நிறைய வதந்திகள்லாம் வந்தது. இப்போ தமன்னா இன்னொரு பாலிவுட் செலிபிரிட்டி கூட டேட்டிங்ல இருக்கிறதாவுமே நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அத வச்சு தமன்னா இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எப்பவுமே சொல்றது ஒரு முறை வருவதுதான் நல்ல காதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு முறை வருவதுதான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான காதல் அப்படிங்கிறது ஒரு முறை வருவது கிடையாது. பலமுறை வந்தாலும் அதுதான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்காக நாம நம்மளை எந்த விதத்திலையும் மாத்திக்க கூடாது. நமக்கான ஃபுல் ஃப்ரீடம் அவங்க கொடுத்தா மட்டும்தான் அவங்க நம்மளை உண்மையா நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ அவங்க அதை கொடுக்கல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்துறாங்க அப்படின்னாலே அந்த ரிலேஷன்ஷிப் ஃபுல் அண்ட் ஃபுல் பொய்யானதுதான் அப்படிங்கிறது தான் உண்மையே தவிர, அதை நம்பி உங்களை நீங்க மாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க லைஃபே ஸ்பாயில் ஆகுற அளவுக்கு விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியில நடக்கக்கூடிய பல வகையான சூழ்நிலைகள் தான் நம்மளோட உணர்ச்சிகளை தூண்டுது. சோ அதுதான் வந்து பல பேர் மேல நமக்கு ஒரு நல்ல மரியாதையும் நல்ல அபிப்பிராயம் வர வைக்குது. சோ அதை தாண்டி வர்றதுதான் காதல். அதனால ஒருத்தர் மேல வர்றதெல்லாம் உண்மையான காதல்னு சொல்ல முடியாது. பல பேர் மேல வர்றதுதான் உண்மையான காதல். அந்த பல பேர்ல யாரு நமக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து நம்மள நாமளாவே இருங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கதான் உண்மையான ஜென்யூன் பர்சன். அவங்க கிட்ட இருக்கிறது தான் உண்மையான காதல் அப்படின்ற மாதிரி தமன்னா சொல்லியிருக்காங்க. இத கேட்ட தமிழ் ரசிகர்கள்லாம் அப்ப பல பேரை காதலிக்கலாமா அப்படின்னு வந்து ட்ரோலும் பண்ணிட்டு வராங்க. இதை தாண்டி 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் இவங்களை எடுத்து பாக்குறப்போ இவங்க பண்றதெல்லாம் லவ்வே இல்லப்பா. எடுத்த உடனே இவங்க எல்லாம் வந்துட்டு லிவ்இன்ல இருக்காங்க. இப்போ கல்யாணமே பண்றது கிடையாது. லவ் பண்றாங்க, நாளைக்கே பார்த்தா பிரேக்கப்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே டேட்டிங் சாட்டிங்காக தான் லவ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இப்ப டோட்டலாவே வந்து லவ்ன்ற விஷயம் மாறிக்கிட்டு வருது. பட் தமன்னா சொன்னதை கேட்டு அப்ப பல பேரை நம்ம உண்மையா காதலிக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேலி கிண்டலா பேசிட்டு வராங்க. தமன்னா சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் சரியா தவறா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.